ஹalleluya, praise the Lord. உங்கள் யாவரும் இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே நம்மோடு கூட பேசுகிறது. அந்த வார்த்தை நமக்கு பலனுள்ளதாக இருக்கிறது, ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் அந்த ஆசீர்வாதம் மன்னா என்ற வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், நம்மை விட்டு விலகாமலும் கைவிடாமல் இருக்கிறார். தொடர்ந்து அவர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த காலை வேளையில் கூட உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பாருங்கள். ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தையில கேட்டு நீங்கள் பலனடைவீர்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலை வேளையில தம்மை யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, மனமாறுகிற தேவன் அல்ல. நம்மை சுற்றிலும் இந்த பூமி எங்கிலும், உலகத்திலும், சமுதாயத்திலும், ஏன் நம் சொந்த குடும்பத்திலும், வேலை சில இடத்திலும், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள், கூட இருக்கிற ஜனங்கள் மத்தியிலும் சில மனம் மாறுகிற பொய் சொல்லுகிற கூட்டத்தை பார்க்கிறோம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன், நம்பியிருக்கிற தேவன் உண்மையுள்ளவர், நிறைவேற்றுகிறவர், சொன்னதை செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினார், அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி ஆபிரகாம் விசுவாசித்தார். அவன் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடே விசுவாசித்தான் என்றும், தேவன் தாம் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று அவன் முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 4:21 பிரியமானவர்களை, உங்களுக்கும் நிறைவேற்றுவார், உங்களுக்கும் சொன்னதை செய்யுமளவும் கைவிட மாட்டார், உங்கள் பிள்ளைகளுக்கு சொன்னதை செய்வார். ஆண்டவர் மனம் மாறுவதில்லை, பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, நிச்சயம் நிறைவேற்றுவார். உண்மையுள்ள தேவன் என்பதை நம்பி இருங்கள், அவர் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, 105ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்திலே யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் வசனம் அவனை புடமிட்டது. அவனை கர்த்தர் விடுவித்தார், கட்டவிழ்த்தார். 17வது வயசிலே அவருக்கு காண்பித்த தரிசனம், சொப்பனம் நிறைவேற்றப்பட்டது. அவனை எல்லா நிலையிலும், சிறைச்சாலையிலிருந்தும், வனாந்திரத்திலிருந்தும், குழியிலிருந்தும், பாவ சோதனையிலிருந்தும் கர்த்தர் விடுவித்து தம்முடைய வார்த்தை நிறைவேற்றினார். உங்களுக்கும் சில சோதனை, சில பாடுகள், சில வனாந்திரம் கடந்து வந்து கொண்டே இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். சொன்னதை செய்யும் அளவுக்கு வசனம் புடமிடுகிறது என்பதை நீங்கள் அறிந்து இன்னும் பலப்படுங்கள், இன்னும் நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை உயர்த்துவார். ஹalleluya, ஹalleluya. யோசேப்புக்கு வந்தது போல சில சோதனைகள் வரலாம். கர்த்தரை நம்பியிருங்கள், கர்த்தருக்கு காத்திருங்கள். அது மாத்திரமல்ல, அதே 105ஆம் சங்கீதம் 42-43 வாசிக்கும் பொழுது, தேவனுடைய ஜனங்கள், அவர்களை கர்த்தர் பாருங்கள், வாக்குத்தத்தத்தின்படி, வாக்கின்படி கர்த்தர் ஆபிரகாமை நினைத்தருளி ஜனங்களை களிப்போடு கூட கம்பீர சத்தத்தோடு புறப்பட பண்ணினார். கானான் தேசத்தை வாக்கு பண்ணினார். அவர்களுக்கு வனாந்தர வழியிலே நடத்தி அதை சுதந்திரிக்க செய்தார். ஆண்டவரே யுத்தம் பண்ணினார், ஆண்டவரே கூட இருந்தார். கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இதுவரைக்கும் எத்தனையோ வனாந்தர பாதை இருக்கலாம். ஆனால் யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக தேவன் நீதிபரராய் இருந்து வெளிப்படுத்தி நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மையை நிச்சயம் பெற்றுக்கொள்ள செய்வார். இப்பொழுது ஜெபிக்கலாமா? சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் சந்ததிக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மையாயிருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நீர் வாக்கு பண்ணினவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர். நீர் தாமே மனம் மாறவோ பொய் சொல்லவோ ஆண்டவரே மனுஷனோ மனுபுத்திரனோ அல்ல என்பதை நாங்கள் அறிந்து உம்மை துதிக்கிறோம். இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கட்டும். நீர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறேன். எல்லா சிறையிருப்பு மாறட்டும், எல்லா சோதனைகள் மாறட்டும், எல்லா போராட்டங்கள் மாறட்டும். ஆண்டவர், எங்களை சுற்றி இருக்கிற எல்லா மாறுபாடான மனுஷர்கள், ஆண்டவரை பொய் சொல்லுகிற
கூட்டத்தின் மத்தியிலே நீர் எங்களுக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். நாங்களும் உமக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க, உம்மை நம்பி இருக்க, உம்மையே விசுவாசித்து இருக்க ஆண்டவரே நாங்களும் மனம் மாறாமல் ஆண்டவரே உம்மை சார்ந்திருக்க உதவி செய்வீராக. வாக்கு பண்ணினவர் இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் உமது வல்லமை அனுப்பி விடுவித்து சுகமாக்கி அற்புதம் செய்து காரியத்தை கைகூடி வரப்பண்ணி ஜெயத்தை கொடுத்து பிள்ளைகளுக்கு சாட்சியாய் நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளை, ஆவிக்குரிய பிள்ளைகளை நீர் தாமே ஆசீர்வதித்து வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி தரும்படி ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. நிச்சயம் நிறைவேற்றுவார், செய்து முடிப்பார். ஆமேன்.